வெல்கம் டு பயோதுளி. நம்ம இன்னைக்கு லெசன் 14ல ஒரு டிஃபரன்ஸ் பிட்வீன் ஒன்று பார்ப்போம். முக்கியமான ஒரு டிஃபரன்ஸ் பிட்வீன் வந்து புக் பேக் கொஸ்டின் தான் உங்களுக்கு இது. டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்டரி அண்ட் வெயின். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, டிஸ்ட்ரிபியூட்டிங் வெசல்ஸ் கலெக்டிங் வெசல்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆர்டரிங்கிறது நம்ம உடம்பு ஃபுல்லா ஆக்சிஜன் கலந்த ரத்தத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். உடம்போட எல்லா பகுதிக்கும் ஆக்சிஜன் கலந்த ரத்தத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றது யாருன்னா ஆர்டரி. வெயின் வந்து கலெக்டிங்னு கொடுத்தாங்க. அப்ப உடம்புல எல்லா பகுதிகள்ல இருந்தும் கார்பன் டை ஆக்சைடு கலந்த ரத்தத்தை கலெக்ட் பண்றது யாருன்னா வெயின். அடுத்தது, ஆர்டரி என்ன கலரா இருக்கு? பிங்க் இன் கலர், வெயின் ரெட் இன் கலர். நெக்ஸ்ட், ஆர்டரி எங்க இருக்கும்னா டீப் லொகேஷன். நம்ம ஸ்கின்னுக்கு மேல தெரியுது இல்லையா, அந்த பச்சை நரம்புன்னு சொல்றோம் இல்லையா, அது எல்லாமே யாருன்னா வெயின்ஸ். ஓகேவா? ஆர்டரிஸ் எங்க இருக்கும்னா ஆழமா இருக்கும், நம்ம ஸ்கின்னுக்கு உள்ள ஆழமா பெரிய பெரிய டியூபா இருக்கும் அது. ஓகேவா? அதுதான் வந்து டீப் லொகேஷன் கொடுத்துருக்காங்க. வெயின் வந்து சூப்பர்ஃபிஷியல் அப்படின்னா மேல பார்க்கும் போது அந்த பச்சை நரம்புகள் தெரியுது இல்லையா, அதுதான் வெயின். அடுத்தது, பிளட் ஃப்ளோ வித் ஹை ப்ரெஷர். ஆர்டரிக்குள்ள எப்பவுமே ரத்தம் வந்து ஹை ப்ரெஷர்ல ஓடும், ஏன்னா அதோட டியூபோட சைஸ் வந்து பெரிய சைஸா இருக்கும். அதே வெயின்ல பாத்தீங்கன்னா லோ ப்ரெஷர்ல ஓடிட்டு இருக்கு. நெக்ஸ்ட், வால் ஆஃப் ஆர்டரி இஸ் ஸ்ட்ராங், திக் அண்ட் எலாஸ்டிக். ஆர்டரியோட அந்த அவுட்டர் லேயர் இருக்கு இல்லையா, அந்த வால், அது பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கு, திக்கா இருக்கு. ஏன்னா அதுக்குள்ள ரத்தம் அதிகமா ஓடுறதுனால அது ஸ்ட்ராங்கா எலாஸ்டிக் மாதிரி இருக்கு. ஆனா வெயின் பாத்தீங்கன்னா வீக்கா இருக்கு, தின்னா இருக்கு, நான் எலாஸ்டிக்கா இருக்கு, டக்குன்னு டேமேஜ் ஆயிடுது. அடுத்தது, சிக்ஸ்த் பாயிண்ட் பாருங்க, ஆல் ஆர்டரிஸ் கேரி. எல்லா ஆர்டரிஸுமே என்ன ரத்தத்தை வாங்கிட்டு வரும்? ஆக்சிஜனேட்டட் பிளட் எக்ஸப்ட் பல்மனரி ஆர்டரி. இந்த பக்கம் பாருங்க, ஆல் வெயின்ஸ் கேரி டி ஆக்சிஜனேட்டட் பிளட் எக்ஸப்ட் பல்மனரி வெயின்ஸ். எல்லா ஆர்டரிஸுமே ஆக்சிஜனேட்டட் பிளட்ட வாங்கிட்டு வருது, எல்லா வெயினுமே டி ஆக்சிஜனேட்டட் பிளட்ட வாங்கிட்டு வருது. இங்க எக்ஸப்ட் பல்மனரி ஆர்டரி, இங்க எக்ஸப்ட் பல்மனரி வெயின்ஸ். பல்மனரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா லங்ஸ். ஓகேவா? லங்ஸ்ல இருக்க ஆர்டரி மட்டும் என்ன பண்ணல? ஆக்சிஜனேட்டட் பிளட்ட வாங்கல. லங்ஸ்ல உள்ள வெயின்ஸ் மட்டும் என்ன பண்ணல? டி ஆக்சிஜனேட்டட் பிளட்ட வாங்கல. ஓகேவா? அங்க மட்டும் மாத்தி டிஃபரெண்டா வேலை செய்யுது. அடுத்தது, செவன்த் பாயிண்ட் பாருங்க, இன்டர்னல் வால்ஸ் ஆர் ஆப்சென்ட். ஆர்டரிஸ்ல பாத்தீங்கன்னா இன்டர்னல் வால்வு இல்ல, ஆனா வெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்டர்னல் வால்ஸ் ஆர் பிரசன்ட்.